ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் வறுவலும் ரசமும் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு, அடுத்தது பட்டை, லவங்கம், தனியா, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அடுப்பை நான் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மசாலா தான் முக்கியம் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம இதை இறக்கி ஆற விட்டுட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிட்டோம். இந்த ஒரு கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ ஓகே, அடுத்த இதில் நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். நம்ம வேக வச்ச கறி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே இதை அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மசாலாவையும் கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு அந்த தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரையான கழிச்சு வச்சுக்காமிப்போம். இந்த பக்குவத்தில் இப்போ நம்ம மேலே கருவேப்பிலை தூவிட்டு அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியது. மட்டன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரசம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கிட்டேன். 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளி நான் கையால் தான் நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தக்காளி எடுத்து எட்ட வச்சுட்டு மீதி தக்காளியில் நான் புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி இதுலேயே நம்மளுக்கு சேர்த்துக்கலாம். இதோட இப்போ அடுத்து நம்ம ஜீரகம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடி பண்ணிடலாம். அது கூட கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3ஐயும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பல் சூட்டாக போதும் ஊட்டிட்டு அதை கொஞ்சம் எடுத்து தாளிக்க வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எடுத்து நம்ம புளிக்கரைசல் தண்ணியில் வச்சு நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். அடுத்து நம்ம தண்ணியை எடுத்து வச்ச அந்த தக்காளி அதையும் எடுத்து போட்டு வதக்கிடலாம். அந்த ஸ்மெல்லுக்காக தான் இது ஓரளவு உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச புளிக்கரைசல் தண்ணி எடுத்து இதை ஊற்றிடலாம். நீங்கள் கொத்தமல்லி கூட தண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான்.